இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனித சனி அல்லது பெரிய சனி என்று அழைக்கப்படுகின்ற முக்கியமான 3 நாட்களில் ஒன்று. வெள்ளி, புனித வெள்ளி, புனித சனி, உயிர்த்தெழுதல் ஞாயிறு, உயிர்ப்பு ஞாயிறு. இதற்கான வாசகம், அன்பானவர்களே, மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 57 66 முடிய. இயேசு சிலுவையில் உயிர் விட்டார். மாலை வேளையிலே இயேசுவினுடைய உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அன்னை மரியாவினுடைய மடியில் கடத்தினார்கள். கடைசியாக தன்னுடைய ஒரே மகனை, தன்னுடைய தலைச்சன் மகனை, மீட்பராக இவ்வுலகில் வருகிறவர், அந்த பெரியவரை, உன்னதரை, கடவுளின் மகனை அன்னை மரியா கட்டிப்பிடித்து கதறி அழுகிறார், தன்னுடைய மகன் இறந்து விட்டார் என்று. அன்பானவர்களே, இந்த நிகழ்விலே அரிமத்தியா யோசேப்பு அங்கே இருக்கிறார், நிக்கோதேமு அங்கே இருக்கிறார், அன்னை மரியா இருக்கிறார், மகதலா மரியா இருக்கிறார், யோவான் இருக்கிறார், திருத்தூதர். இவர்கள் அனைவரும் புடைசூழ அரிமத்தியா யோசேப்பு என்பவர் தனக்கென்று, தன்னுடைய குடும்பத்திற்கென்று குடைந்து வைத்திருக்கப்பட்ட கல்லறையில் இயேசுவை புதைக்கிறார்கள். ஆனால் என்ன ஆனது? அன்பானவர்களே, இந்த இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது பரிசேயர்கள் கூடி வந்து பிலாத்துவிடம் சொல்லுகிறார்கள், 3 நாள்களுக்கு பின் நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னார். 3 நாள்கள் வரை கல்லறை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும், இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவர் உடலை திருடி சென்று விட்டு இறந்து அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று சொல்ல நேரிடும் என்று சொல்லி கல்லறைக்கு காவல் போட்டார்கள். கடவுளை கட்டுப்படுத்த முடியுமா? அன்பானவர்களே, நீர் எத்தனை காவல் போட்டாலும் ஆண்டவர் இயேசு உள்ளத்தில் புதைக்கப்பட்டு விட்டால் நீ செல்வம் என்ற காவலை, இந்த உலக மோகம் ஆசை என்ற காவலை, சுயநலம் என்ற காவலை, ஆணவம் என்ற காவலை, அதிகாரம் பதவி பட்டம் என்ற காவலை, எத்தனை காவலை நீர் வைத்தாலும் கடவுளை கட்டுப்படுத்த முடியுமா? உள்ளத்தின் நிறைவால் வாய் பேசும். இந்த பூமி அவருடைய உள்ளம் போன்று என்று சிந்தனை வைப்போமே. பூமி தன்னை படைத்தவரை கட்டுப்படுத்த முடியுமா? மனிதன்தான் தவறு செய்கிறான். அவர் படைத்த மனிதனை தவிர எதுவும் தவறு செய்யவில்லை. உலகில் இயல்பின்படியே நடக்கிறது. இந்த பூமி பிளந்து கொடுக்கிறது, அவர் உயிரோடு வருகிறார். பூமியை விட, மற்ற உயிரினங்களை விட மனிதன் கேடுகட்டவனாகிறானே. மோகத்தினால், இந்த உலக ஆசையினால், சுயநலத்தினால், ஆணவத்தினால், செல்வத்தினால், ஆள் பலத்தை நம்பி தன்னை அழித்துக் கொள்ளுகிறானே. மீட்பரை தன்னுள்ளே வைத்துக் கொள்ள முடியவில்லையே. பூமி பிளக்கும், உயிர்கள் இயல்பின்படி நடக்கும். மனிதன் உள்ளத்தை திறந்து வெளியே இயேசுவை விட்டு விடலாமா? உள்ளத்திலே தான் அவர் இருப்பார். இது அவர் கல்லறை அல்ல, அவருடைய கோவில். 3:16 என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியரிலே அவருடைய ஆலயம். இந்த உள்ளத்திலே அவரை வைத்து விட்டால், அவருடைய பிரசன்னம் நம்மிலே இருந்து விட்டால், எப்பொழுதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அன்பு சீடர்களாக, சீடத்திகளாக நாம் வாழ முடியும். உண்மைக்கு, அன்புக்கு, நீதிக்கு, சமாதானத்திற்கு, சகோதரத்துவத்திற்கு சாட்சி பகர முடியும். இல்லை என்றால் சாட்சி பகர முடியாது. உள்ளத்திலே அவரை வைப்போம், உள்ளத்திலே வைப்போம். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உள்ளத்தின் நிறைவால் வாய் பேசும் என்று சொன்னீரே. எங்களுடைய உள்ளம் உம்முடைய கோவிலாக எப்பொழுதும் இருக்கட்டும். எங்களுடைய வாய் அந்த கோவிலுக்கு காவல் மாடமாக இருக்கட்டும். எங்களுடைய வாய் கதவாக இருக்கட்டும், வாசலாக இருக்கட்டும். அன்பு கடவுளே, இதனால்
உம்மை பற்றி அறிக்கையிட்டு உம்மை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லி உண்மைக்கு சான்று பகர்ந்து மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய வார்த்தைகளை பேசி மீட்பிற்கான பலன்களை நாங்களும் அனுபவித்து மற்றவர்களும் அனுபவிக்க எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.